அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, எங்கட வாழ்க்கையில் இந்த விழும்பியங்கள் எங்க இருக்கு, இந்த வேல்யூஸ் எங்க இருக்கிறது? அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் வாக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும். வாக்குறுதிகளை நாங்கள் அள்ளி கொட்டுகின்றோம், ப்ராமிஸ சொல்லுகின்றோம், ஆனா ப்ராமிஸ ஃபுல்ஃபில் பண்றோமா? வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோமா? குர்ஆன் சொல்லுகிறது, வஅஃபு பில் அஹ்த், நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள். நாளை கியாமத்தில் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எதை செய்ய முடியாதோ அதை வாக்களிக்க வேணும். எதை வாக்களித்தீர்களோ அதை செய்து முடித்து விடுங்கள். மறுவ சொல்லுகின்றான் சூரத்துல் அல்லாஹ் சுப்ஹானஹு, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், வாக்களித்து விட்டு வாக்கு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். வாக்களித்தீர்களா, வாக்கை நிறைவேற்றுங்கள். வாக்குல மோசடி செய்ய வேண்டாம். மீண்டும் குர்ஆன் சொல்லுகிறது, பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா வஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அடையாளம் வாக்கை நிறைவேற்றுவார்கள். நீங்க தக்வாதாரி என்பதற்கு தஹஜ்ஜத் அடையாளம் என்று குர்ஆன் சொல்ல இல்ல. உங்களோட தொழுகையை அடையாளமாக குர்ஆன் இன்னொரு சொல்லி இருக்கிறது. குர்ஆன் இங்க சொல்லுகிற சூரா ஆல இம்ரான்ல சொல்லுகிறது, நீங்க ஒரு தக்வாதாரி, ஒரு முத்தகி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துல சொல்லுகின்றான், யாரெல்லாம் வாக்கு மீறுகிறார்களோ. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வியாபாரியும் இந்த ஆயத்தை தான் தந்த கடையில தொங்க விட வேண்டும். ஒவ்வொரு பிசினஸ் மேனும் இந்த ஆயத்தில் இப்போ ஓதக்கூடிய சூரா ஆல இம்ரானுடைய 77வது ஆயத்து, இந்த ஆயத்தை எடுத்து தொட்டுங்க கடையில. இந்த ஆயத்தை தான் தொங்கோடும். நாங்கள் எல்லாரும் தொங்க வச்சிருக்கிறது ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ مَا شَاءَ اللَّهُ என்று சொல்லி எங்களுடைய இஸ்லாத்தை மாஷா அல்லாஹ்வின் ஊடாக, எங்களுடைய இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய அருள் என்ற ذَلِكَ فَضْلُ اللَّهِ என்ற ஆயத்தை கொண்டு அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். ஆனா நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். எப்படி அறிமுகப்படுத்துவோம்? யாரெல்லாம் வாக்கு மீறுவார்களோ, யாரெல்லாம் ப்ராமிஸ் பண்ணினதை நிறைவேற்றவில்லையோ, யாரெல்லாம் கொடுத்த ஒரு செக்க அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டார்கள், கொடுத்த வாக்கு நிறைவேற்ற இல்லை, அவர்கள் யாரு? அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்களுக்கு குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லாஹ், உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, அவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த ஒரு பங்கும் கிடைக்க மாட்டாது. நீங்க பெரிய ஆளா இருக்கணும். இது ஒரு செக் பவுண்ட் பண்ணினா வர தண்டனை தான். ஒரு ப்ராமிஸ பிரேக் பண்ணினா அல்லாஹ் சொல்றான், லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த வகையான பங்கும் கிடையாது. நீங்க கற்பனை செய்து கொண்டு போக முடியும், எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அதை நான் செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி சொன்னேன். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஈமானிஹிம் ஸமனன் கலீலா, கொடுத்த வாக்கை, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சொன்ன வாக்கை, நான் சொன்ன நம்புங்கோ என்று நம்ப வைத்த வாக்கை நீங்க நிறைவேற்றாம விட்டால் உலாயிக லா ஹலாக லஹும் ஃபில் ஆகிரா வலா யுகல்லிமுஹும் அல்லாஹ், அல்லாஹ் ஒரு நாளும் உங்களுடன் கரைக்கவே மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களின் பக்கமாக அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான். இது குர்ஆன். அல்லாஹ் என்னுடன் கரைக்க மாட்டான், அல்லாஹ் என்னை கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் தூய்மைப்படுத்த மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மிக மோசமான வேதனைகள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முஸ்லீமாகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை படித்துக் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு சம்பவம் சொல்கின்றேன். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், உலகத்துல நபிமார்களுக்கு அடுத்தபடியாக பத்ர் யுத்தத்தில் பங்கெடுத்த சஹாபாக்களுடைய அந்தஸ்து தான் மிக உயர்ந்த அந்தஸ்து. மலக்குமார்கள்ல கூட பத்ர்ல பங்கெடுத்த மலக்குமார்களுக்கு இருக்கிற அந்தஸ்து வேற அந்தஸ்து, அவர்களுக்கு இருக்கிற ஸ்டேட் வேற. ஏன் பத்ர் சஹாபாக்கள் 313 பேர் என்று சொல்லி நாங்க பேர்களை பாடமாக்கி இருப்போம். இந்த 313 பேர்ல 313 பேர் தான் பங்கெடுத்தாங்க. சிலருக்கு பங்கெடுக்கிறதுக்கு அவகாசம் கிடைக்க இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்க இல்லை. நீங்க போகக்கூடாதுட்டாங்க, நீங்க போகக்கூடாது. அதுல 2 சஹாபி சொல்றாங்க, ஒரு வாப்பா மகன் 2 பேரும் சொல்ற கதையை கேளுங்க கொஞ்சம். முஸ்லிம் உம்மத்து படிக்க வேண்டிய பத்ருடைய பாடம் இதுதான். அந்த 2 சஹாபியும் வந்தாங்க நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், யா ஹைலல்லாஹ் இர்கபி, பத்ருக்கான அழைப்பு வந்திருக்குது, நீங்க எங்களை கூப்பிடுறீங்க, பத்ர் யுத்தத்துக்கு போறதுக்கு வாங்கொண்டு கூப்பிடுறீங்க, நாங்க ரெடி வந்துட்டோம். ஆனாலும் நாங்க மைக்ரேட் பண்ணக்குள்ள, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்குள்ள பார்டர்ல வைத்து மக்கத்துடைய மக்கள் எங்களை நிறுத்தினாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம், மதீனாவுக்கு போறோம்.
இல்ல நீங்க ரசூலுல்லாஹ் முஹம்மதை பார்க்க போறீங்க, அவங்களோட சேர போறீங்க, இல்ல நாங்க அதுக்கு போக இல்ல நாங்க மதீனாவுக்கு தான் போறோம் என்று சொல்லி நாங்க ரெண்டு மீனிங்ல சொன்னோம் மதீனாவுக்கு போறோம். அந்த நேரத்துல எங்கள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி கொண்டாங்க. என்ன ப்ராமிஸ் தெரியுமா? தப்பித்தவரி இன்கேஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு எதிராக மக்கத்து மக்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தினால் அந்த யுத்தத்தில் நீங்க பங்கெடுக்க மாட்டீங்க என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தாங்கன்னு கேட்டாங்க. இது ஒரு அன்வாண்டட் ப்ராமிஸ், இது தேவையில்லாத ஒரு ப்ராமிஸ், இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட ஒரு ப்ராமிஸ், இஸ்லாத்துக்கு எகென்ஸ்டாக சொல்லப்பட்டது, இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு தடையாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தா நீங்க ரெண்டு பேரும் பங்கெடுக்க மாட்டீங்க என்று சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ண போனாங்க. அந்த ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அப்படி வந்தா நாங்க பங்கெடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட நோக்கம் மதீனாவுக்கு போய்த்து சேரும். மதீனாவுக்கு போய்த்து சேர்ந்து ஒரு வருஷமாவல்ல, பத்ர் யுத்தத்துக்கான அழைப்பு வருகிறது. இப்ப இந்த ரெண்டு சஹாபிக்கும் பாப்பக்கும் மகனுக்கும் கன்ஃபியூஸ். வாக்க நிறைவேற்றதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு பதில் சொல்றதா? வாக்க நிறைவேற்றதா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு பதில் சொல்றதா? வாக்க நிறைவேற்றினா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அழைப்புக்கு பதில் சொல்லேதா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு பதில் சொன்னா வாக்கு பிரேக் ஆகிடும், கொடுத்த ப்ராமிஸ் பிரேக் பண்ணிடுவோம். இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு கேட்ட சந்தர்ப்பத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்க ரெண்டு பேருக்கும் இந்த அனுமதி இல்லை அந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்கு, உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டுருங்க, எனக்கு ஆட்கள் ஷார்டேஜ், மக்கள் வேணும், ஐ நீட் பீப்பிள், எனக்கு மக்கள் தேவை, உங்களை மாதிரி பைல்வான் தேவை யுத்தம் செய்யறதுக்கு, ஆனா அவங்க 1000 பேர் வராங்க, எனக்கு இருக்கிறது 300 பேர் தான். அந்த சந்தர்ப்பத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்சரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போயிடுங்க, நாங்க நஃபி பிவாதிக்குமா, நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த ப்ராமிஸ நாங்க எல்லாருமாக சேர்ந்து நிறைவேற்றுவோம். இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க கொடுத்த வாக்க நீங்க நிறைவேற்றும் போது சொன்னீங்க இன்சரிஃபா, நீங்க ரெண்டு பேரும் திரும்பி போங்க, உங்களுக்கு பங்கெடுக்க இயலாது, ஆனா நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்க இந்த மதீனத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுமாக சேர்ந்து நிறைவேற்றுவோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம்.